வணக்கம். வணக்கம் சொல்வதே உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் ஆனி மாதம் 5ஆம் தேதி புதன்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 19/6/2024. வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம். இன்று பிரதோஷம். நந்தி பெருமானுக்கு பால் அபிஷேகம் மற்ற அபிஷேகங்கள் நடைபெறும். இந்த பிரதோஷத்தை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் கண்டா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமணம் நடைபெறாதவங்களுக்கு இந்த பிரதோஷத்தை பார்த்தா அவங்களுக்கு திருமணம் விரைவில் கைகூடும். அது மாதிரி குழந்தைகள் இல்லாதவங்களுக்கு இந்த பிரதோஷத்தை பார்த்தா குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இன்றைய நல்ல நேரம் இன்று காலை 9:30 10:30 வரையும், பிறகு இன்று மாலை 4:30 5:30 வரையும் நல்ல நேரம். இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று காலை 10:30 11:30 வரையும், பிறகு இன்று மாலை 6:30 7:30 வரையும் கௌரி நல்ல நேரம். இன்றைய ராகுகால நேரம் இன்று மதியம் 12 மணி முதல் 1:30 வரையும் ராகு காலம். இன்றைய குளிகை நேரம் இன்று காலை 10:30 12 வரையும் குளிகை நேரம். இன்றைய யமகண்ட நேரம் இன்று காலை 7:30 9 வரையும் யமகண்டம். இன்றைய சூலம் வடக்கு திசை. பரிகாரம் பால். இன்றைய சூரிய உதயம் இன்று அதிகாலை 5:54 நிகழும். இன்றைய திதி இன்று காலை 6:58 வரை துவாதிசி திதி, அதன் பிறகு திரியோதசி திதி. இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை 5:20 வரை விசாக நட்சத்திரம், அதன் பிறகு அனுஷ நட்சத்திரம். இன்றைய கரணம் இன்று காலை 6:58 வரை பாலவ கரணம், அதன் பிறகு இன்று இரவு 7:19 வரை கௌளவ கரணம், அதன் பிறகு தைத்துள கரணம். இன்றைய யோகம் இன்று அதிகாலை 5:53 வரை யோகம் சரியில்லை, அதன் பிறகு சித்த யோகம், அதன் பிறகு மாலை 5:20 வரை இன்று சந்திராஷ்டமம். மாலை 5:20 வரை ரேவதி நட்சத்திரத்துக்கும், அதன் பிறகு அசுபதி நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டம அன்பர்கள் சந்திராஷ்டமத்தை கண்டு அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஏன்னா இன்றைய நாளில் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும் புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்திங்கன்னா சந்திராஷ்டமம் எந்த சூழல்லையும் உங்களை பாதிக்காதுங்க. அதற்காக நீங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்க. உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருங்க. கேட்டுக்கிட்டே இருங்க. வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போ பார்ப்போம். மேஷராசி அன்பர்கள். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பக்தி நெறியில் செல்ல வேண்டிய நாளாகவும், இந்த நாளில் உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு அல்லது குலதெய்வ வழிபாடு செய்வதற்கு உகந்த நாளாகவும் இருக்குங்க. இன்றைய நாளில் உங்களுடைய ஆன்மீக துறையில் ஒரு பெரியவர் அல்லது ஒரு மகான் உங்களை நீங்கள் அவர் சந்திக்கிறதுக்கு நேரம். அப்படி நேர்ந்தால் உங்களுக்கு சில சூட்சமங்களை அவங்க சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. இன்றைய அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 5, வெள்ளை சாம்பல் நிறம் உங்களுக்கு. அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வாக்குறுதியை நீங்கள் இன்றைக்கி எளிதாக காப்பாற்றிடுவீங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த நாள் ஒரு வித்தியாசமான புதுமையான நாளாக உங்களுக்கு அமையும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுக்கு இன்றைய நாள் வெளி உலகம் எப்படிங்கிறது தெரிய வரும். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு
குடும்பத்தார் மீது அதீத பாசம் ஏற்படக்கூடிய நாளாகவும், தாய் தந்தை உங்கள் மீது அன்பு பாசத்தை செலுத்தக்கூடிய நாளாகவும், காதலன் காதலின் மீதும் காதலி காதலன் மீதும் பாசத்தை பொழியும் நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க. இந்த நாளில் உங்களுடைய நிர்வாகத்தின் கீழே வேலை செய்யக்கூடிய சக தொழிலாளர்கள் அல்லது சக பணியாளர்கள் அவங்கள்ட்ட நீங்கள் அளவு கடந்த அன்பை காட்டுறதுக்கான வாய்ப்புகள் வரும். அவங்களும் உங்கள் பேரில் ஒரு மரியாதையை இன்னைக்கு தெரிவிப்பாங்க. ஆக இன்றைய நாள் உங்களுக்கு பாராட்டுகள் நிச்சயம் உண்டு. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறங்க. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் குடும்பத்தாரையும் சக ஊழியர்களையும் அனுசரித்து சென்றீங்கன்னா உங்களுக்கு யோகம்தான். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் ஆதாயம் அதிகமாக கிடைக்கக்கூடிய நாளாகவும், உங்களுடைய வணிகம் சிறந்த முறையில் இன்று வியாபாரம் நல்லா ஆகுங்க. உங்களுக்கு மிருக சீரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் செலவு ஏற்படும், இருந்தாலும் வரவு அதை ஈடுகட்டும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகள் அதிகம் நடைபெற வேண்டிய மிக சிறந்த நாளுங்க. 6ஆம் இடத்துல சந்திர பகவான் அப்படிங்கிறதுனால இந்த நாள் உங்களுக்கு தாய் வழி சொந்தங்கள் அல்லது தாய் மாமன், அவங்களும் தாய் வழி தானே, அவங்களால உங்களுக்கு ஒரு உதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சிறப்பு செய்தின்னு கூட சொல்லலாம். தாய் வழி அல்லது தாய் மாமன் வழியில் ஒரு நல்ல செய்தியும் அல்லது இந்த உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கு, தாய் வழி பங்கு, அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சிலருக்கு அமையுங்க. இன்றைய அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் இளம் மஞ்சள் நிறங்க. மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைக்குங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாய்ப்புகள் புதுசாக இன்னைக்கு கிடைக்கும். திரைத்துறையில் இருப்பவங்களுக்கு இன்றைக்கி சிறப்பு வாய்ப்பே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்று சில காரியத்தில் இருந்து வந்த தாமதங்கள் மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய நேர்மை கண்டு உங்களுக்கு பாராட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. அவங்க நல்லவங்க, அவங்கள மாதிரிலாம் யாரும் அடுத்தவங்களுக்கு நன்மை செய்ய முடியாது அப்படின்னு பிறர் சொல் கேட்க உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு, உங்களுடைய நேர்மைக்கு கிடைத்த பரிசுன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு சான்றிதழ், சிலருக்கு பள்ளியில் படிப்பவருக்கு பட்டம், இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய மதிப்பு அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருந்த பெரிய சிக்கல் இன்று உங்களுக்கு தீர்ந்துடும், அதனால் மனசுக்கு நிம்மதி ஏற்படும். ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான செய்தி கிடைக்குங்க. உங்களுக்கு சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய நாளாகவும், உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு பொருள், அதாவது விலை உயர்ந்த பொருள் வாங்கும் திறமையும் தன்னம்பிக்கையும் இன்றைக்கி கிடைக்குங்க. உங்களுக்கு அந்த பொருள் வாங்க முடியாது என்று ஒரு காலத்தில் நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க, அந்த பொருள் இன்றைக்கி வாங்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு ஏற்படும். அது மாதிரி உங்களுடைய எண்ணங்கள் இன்றைய நாள் குழந்தையின் வாகன தேவையை பூர்த்தி செய்வீங்க. அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீல நிறம். மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சில விஷயங்களை, சில நடைமுறைகளை பார்த்து உங்களுக்கு பக்குவம் அடையிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. பூர்ண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய சிந்தனைகள் உதயமாகிறதுக்கான வழி இருக்குங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தாமதமான சில பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு முடிஞ்சிருங்க. கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கான இன்றைய நாள் உங்களுக்கு எதிர்ப்புகள் அகலக்கூடிய நாளாகவும், விரோதிகள் உங்களை கண்டு அச்சப்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க. இன்றைய நாள் நீதிபதி உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வழங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலர் கோர்ட்டில் கேஸ் நிலுவை இருந்தால் உங்கள் பக்கம் தீர்ப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குங்க. அதனால் வெற்றி உங்கள் பக்கம்தான்.
கன்னிராசி என்பர்கள். அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறங்க. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உதவி கிடைக்கக்கூடிய நாள், நண்பர்களின் உதவி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு சில விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை மேம்பாடு அடைய வாய்ப்பு இருக்குங்க. துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அலைச்சல் ஏற்படக்கூடிய நாளாக இருக்குங்க. ஒரு பழைய விஷயந்தான், அந்த விஷயத்துக்காக நீங்களும் தொடர்ந்து போராடிட்டு இருக்கீங்க. அந்த போராட்டம் இன்றைக்கும் நீடிக்கும். அதனால் அலைச்சல் இருக்கிறத நீங்கள் செல்ஃபோனில் கூட தொடர்பு கொண்டு கேட்டுக்கிட்டு கூட போகலாம். அல்லது நீங்கள் இருக்கீங்களா இன்னும் விசாரிக்காமல் செல்வது வெட்டி அலைச்சல் தானே, அதை தவிர்க்கலாம். அதனால் முடிந்தவரை நீங்கள் தவிர்க்கிறவாறு பாருங்கள். இல்லாட்டி வீண் அலைச்சல், உடம்புக்கும் ஓய்வு தேவை, மனசோர்வு ஏற்படுங்க. அதனால் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் சந்தன நிறம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வழக்குகள் தீர்ப்புகள் உங்கள் பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் விமர்சனங்கள், உங்கள் மீது இருந்த விமர்சனங்கள் மாறுவதற்கு வாய்ப்பு உண்டுங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய வாழ்க்கை பாதை தெரிய வருங்க. விருட்சக ராசி அன்பர்களே, விருட்சக ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் சந்தோஷம். ஆமாங்க, உங்களுக்கு மனசுக்கு நிறைவான ஒரு சந்தோஷம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. மகன் அல்லது மகளின் திருமணம் வரன் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. அதனால் மனசுக்கு சந்தோஷம் ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறு உண்டுங்க. சிலருக்கு வரவேண்டிய பணம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. சிலருக்கு விற்காத இருந்த சொத்து, பழைய சொத்துகள் விற்பனை ஆவதற்கான வாய்ப்பும் உண்டுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு மனக்கட்டுப்பாடு கொஞ்சம் தேவைப்படுங்க. அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தீராத பிரச்சனைக்கு இன்னைக்கு முடிவு தெரிஞ்சிடும். உங்களுக்கு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு ஆசானின் ஆலோசனை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு யோகமான நாளுங்க. இந்த நாள், இன்றைய நாளில் நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது நடக்குங்க. அதாவது ஒரு பிரச்சனை தீரும் முன்னே அந்த பிரச்சனைக்கு வழி உங்களுக்கு தெரியும். ஆமாங்க, இது இன்றைக்கி நடக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. இன்றைக்கி நாள் யோகம். நீங்கள் ஒருத்தவரை பார்க்க போகணுன்னா அவங்க உங்கள் கண் முன்னே வருவாங்க. அதுதான் யோகங்கிறது. சரிங்களா? இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் பச்சைங்க. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பயணங்கள், புதிய பயணங்கள் ஏற்படும். ஊராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதரவு கிடைக்குங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தடுமாற்றம் சில விஷயத்தில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வாழ்வு செம்மையாக அமைய பிரிந்த கணவன் மனைவி ஒன்று கூடுறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி உண்டுங்க. உங்கள் வாழ்க்கை துணை உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. மன சங்கடங்கள் நீங்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். மகர ராசி அன்பர்களின் இன்றைய நாள் உங்களுக்கு கணவன் மனைவி நெருக்கம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறு உண்டுங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சில காரியங்கள் தாமதமாக நடைபெறத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் விறுவிறுப்பாக செயல்படுவீங்க. சுறுசுறுப்பு இன்னைக்கு அதிகரிக்கும். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிலரை அனுசரித்து போனால் நன்மை அடையலாம். கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு உங்களுடைய முயற்சிக்கு கிடைத்த பலன் என்று சொல்ல வேண்டும். உங்களுடைய முயற்சி அதீத முயற்சிங்க. இந்த முயற்சி எதிர்காலத்தை கணக்கில் கொண்டு எடுக்கப்பட்ட முயற்சி என்று சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு திட்டம் போட்டு செயல்படுத்தக்கூடிய நீங்கள் உங்களுடைய செயல் இன்று வடிவமாக அது செயல்திறனில் இன்று உருவெடுக்குதுங்க. அதனால் உங்களுடைய முயற்சி அபார முயற்சிங்க. அது வாழ்க்கையில் என்றைக்கும் உங்களுக்கு ஏறுமுகத்துக்காக பயன்படக்கூடிய முயற்சியாக இருக்கும். அந்த முயற்சியில் நீங்கள் வெற்றியே அடைகிறீங்க. சரிங்களா? அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தென்மேற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மகிழ்ச்சி அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுடைய தேவை அன்னைக்கு நீங்கள் பூர்த்தி செஞ்சுப்பீங்க.
புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முன்னேற்றத்துக்கு வழி தெரியுது. மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பாசம், உங்கள் மீது பாசம் கொள்ள காதலன் காதலி இன்று காதல் ஜெயிக்கக்கூடிய நாளாகவும், தாய் மகனுக்கு, மகன் தாய்க்கு பாசத்தை அள்ளி மாறி கொடுக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க. இந்த நாளில் உங்கள் மீது ஒரு வெறுப்புணர்ச்சியில் இருந்தவர்கள் கூட இன்று பாசமழை பொழிவதற்கான வாய்ப்பு உண்டுங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீல நிறங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் உங்களுடைய தாய் தந்தையை புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இன்றைக்கி ஏற்படுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தடைப்பட்ட சில விஷயங்கள் இன்று முடிவுக்கு வரும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுபவத்தால் எல்லாம் கிடைக்குங்க இன்னைக்கு. ஆக அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுடன் துணையிருப்பார் என கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க வளமுடன்.